200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். தற்போது மாத்தளை வாழ் மக்களால் கைவிடப்படும் நிலையில் உள்ளது. இன்று வாழும் மாத்தளை வாழ் இளைஞர்களுக்கு இப்படி ஒரு ஆலயம் இருப்பதே தெரியாது. வெல்கம் டு மிஸ்டர் சஜி. மாத்தளை எடுத்துக்கிட்டோம்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றினால் மறைக்கப்பட்ட ஆலயங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் பார்த்தோம்னா அழகு மலையில ஒரு ஆலயம் இருக்குது. என்ன ஆலயம் தருவா? முனீஸ்வரர் ஆலயம். முனீஸ்வரர் ஆலயம் வரலாற்றினால் மறைக்கப்பட்டு கொண்டு வர ஆலயம். கிட்டத்தட்ட 1990 2000 பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறதே கண்டிப்பா தெரியாது. இந்த பயணம் அதை நோக்கி தான் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த ஆலயத்திற்கு எப்படி போகணும்னா மாத்தளை டவுன்ல இருந்து புதுப்பிலிமைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரும். புதுப்பிலிமையிலிருந்து வலது பக்கம் அழகுமலை உச்சியை நோக்கி 4 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த முனீஸ்வரரோட அதிசய ஆலயத்தை நாங்கள் சென்று அடையலாம். கிட்டத்தட்ட அழகுமலை உச்சியில இருக்குது. இது இப்ப மக்களால் கைவிடப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்குது. ஒரு சில தாமிரவள்ளி மற்றும் பீர்தாவள மக்கள் நிறைய நேர்த்திக்கடன்களை வச்சுக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக மாதம் ஒரு முறை சரி போயிட்டு படையல் போட்டு கும்பிட்டு வராங்க. அந்த ஒரு வகையில் தான் நாங்களும் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் அந்த ஆலயத்துக்கு. பார்ப்போம். வாழ்க்கையிலேயே மொத அழகுமலைக்கு ஏறி இருக்கோம். ஸ்கூல் காலத்தில் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள மச்சான் அழகுமலைக்கு ஏறுவோம். விடிய காலையில் தருமா சொல்லுவோம், நான் தர்ஷன் பெண்காலம் ட்ரெயின் பண்ணுவோம், கிளாஸுக்கு போகாத கிரவுண்டுக்கு அந்த மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சிரு, ஸ்கூலுக்கு வராமல் அப்படியே ஏறிடுவோம். அப்படியே பேசி கிட்டத்தட்ட இப்போ தான் வாரம் 2010 பிளேன் 2024 தான் வாரேன் அழகுமலை ஏறுறேன். வாழ்க்கையிலேயே முதல் தடவை. பார்த்தீங்கன்னா இதுக்காக எந்த ஒரு ரோட்டும் இல்லை. படையல் போடுறதுக்கான சாமான் எடுத்துக்கிட்டு நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் தான், தனி காட்டில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரோட்டே இல்லை, நம்மளே தான் ரோட்டு ஒன்று உருவாக்கி போயிட்டு இருக்கிறோம். கையில் வேலை பேசணும் ஒன்று தண்டானுங்க. உச்சியில் இருக்கிறோம். படையல் போகிறதுக்கு உள்ளுக்கு தான் சாமா இருக்கிறாரு. அவர் ஹாஸ்டலில் வராரு, நமக்கு தான் முடியலை. விஸ்வானி சொல்லுங்க, எவ்வளோ தூரமாக போக இருக்குது? தூரம் மேலே போக இருக்குது. 2-3 கிலோமீட்டர், ஒரு 1.5 கிலோமீட்டர். இப்போ அழகு மேலே உச்சியில் இருக்கிறோம், இன்னும் போகணும், முடியலை. சின்ன ரெஸ்டாரண்ட் எடுக்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போகிறவங்களெல்லாம் அப்படி கும்பிடணும். இந்த கொஞ்சம் தூரையே ஏறி வர முடியலை. இந்த துண்டெல்லாம் சரியான மாதிரி பிடிச்சிக்கிச்சு. எதுவும் இல்லை, அவ்வளோத்தான். நமக்கு மாற்றவங்களும் அப்படித்தான். தண்ணியே இல்லாத இடத்துக்கு ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான். இவன் கோயில்னு எத்தனையோ கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துட்டான். முடியலை.
சத்தியமாக இல்லை. இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கிறது தான் மேலே. உண்மையாலே இல்லை. எப்படி தான் போயிட்டு வாங்கன்னு தெரியலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போகணுமா நம்மளோட முனியாண்டியில் அறுவடை எடுத்துக்கிறதுக்கு. என்னோட வந்தவங்களாம் மேலே போயிட்டாங்க. என்னென்னா அவங்களோட ஃபாஸ்ட்டுக்கே போகணுன்னாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ரோட் தெரியாது நமக்கு. நானும் தர்மம் தான் கடைசியாக போயிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். எங்களுக்காக ரொம்பவே மெதுவாக தான் போகிறாங்க. நம்மள ஏண்ட அளவு ஃபாஸ்ட்டாக பார்க்குறோம். கோயில்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முனீஸ்வரர் இந்த ஆலயத்தோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அழகு மலையில் ஒரு பங்களா ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதற்கு இங்கேருந்து கொஞ்சம் பொதுமக்களை கூட்டிகிட்டு போயிட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த வேலையை வந்து சிறப்பாக முடிஞ்சிடணுன்னே ஆனால் ஒரு கல் ஒன்று வச்சு வழிபட்டு கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் அது ஒரு குலதெய்வமாக மாறி அது ஒரு ஆலயமாக மாறியது. படையலுக்கான வேலை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பங்களாவோட ஒரு சில சிதைவுகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. காலப்போக்கில் கல் வந்து சிலையாக மாறியது. அதற்கு அப்புறம் ஒரு சிலரால் அந்த சிலை திருடப்பட்டு மீண்டும் கல் மூலமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே பாக்ஸா இருக்கு. எங்க வாசப்படியா எடுத்தீங்களா? இந்த ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.